நான் லதா. நான் மரகதமலை படம் எடுத்திருக்கேன். நானே இயக்கி நானே தயாரிச்சிருக்கேன். கதை, திரைக்கதை, வசனம், பாடலும் நானே எழுதியிருக்கேன். எனக்கு வந்து ராஜாங்க கதை, இந்த மேஜிக்கல் கதைன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது படம் எடுக்கணுன்ட்டு. அதனால் நானே தயாரித்து நானே எழுதி பண்ணதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஃபாரஸ்ட்டில் எடுத்தோம். இது குழந்தைங்களாம் நடிச்சிருக்காங்க. இதில் அனிமல்ஸும் இருக்குது. புலி, சிங்கம், புலி, அப்புறம் பாம்பு, யானை, ட்ராகன், கொரில்லா வச்சு எடுத்திருக்கோம் படம். பசங்களும் இதில் நடித்ததுனால ஃபாரஸ்ட்டில் எடுத்ததுனால ரொம்ப அனுபவம் ரொம்ப இருந்தது அந்த படத்தில். சிறப்பு அம்சம் வந்து ட்ராகன் வந்து தமிழ் படத்திலே முதல்ல நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதனால் குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து இந்த படம் பார்க்கறது ரொம்ப விருப்பமாக இருக்கும். இந்த படம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து எடுத்ததுலேருந்து இந்த கதை வந்து விறுவிறுப்பாக தான் போவோம். எல்லாருக்கும் வந்து இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். நடுவில் வந்து இந்த போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது இந்த படம். எல்லாமே ஃபுல்லாகவே எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இந்த கதை. அது மேஜிக்கல் படம்ன்றதால எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து இது தடா ஃபாரஸ்ட்டில் எடுத்தங்க. இது வந்து 15 வருஷமாக யாருக்குமே இது வந்து அனுமதியே கொடுக்கல. இது படம் இந்த ஃபாரஸ்ட்டில் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு. நாங்கள் குழந்தைங்க படம் எடுக்கிறோம், நாங்கள் பார்த்து பண்ணிக்கிறோம் இந்த ஃபாரஸ்ட்டில் சொல்லி அனுமதி கேட்டு 15 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு தான் ஸ்பெஷலாக கொடுத்தாங்க. அந்த அது அங்கே எடுத்தது வந்து பசங்களாம் எடுத்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா அங்கே நிறைய பாம்புங்க இருக்குது. இப்போ 5-6 மணி ஆனால் புலியெல்லாம் வரும் அப்படின்னாங்க. பசங்களை வச்சு பார்த்து தான் நாங்கள் எடுத்தோம். ஆனால் நல்லா தான் இருந்தது. அங்கே ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் அனுபவமாக தான் இருந்தது. மரகதமலைங்கிற பேருக்கு காரணம் மரகதமலைன்னு ஒரு படம் பயங்கர வெற்றி பெற்றது. அதான் அது வந்து ஒரு புதையலை தேடி ஒரு ஜமீன்தாரர்கிட்ட ஒரு புதையல் இருக்குது. அது வந்து ஒரு கொள்ளைக்கூட்டம் வருது அதை எடுக்கிறதுக்கு. கொள்ளைக்கூட்டம் வருது அது எடுக்கிறதுக்கு. அப்போ வந்து தான் ஜமீன்தாரர் அவங்க ஒய்ஃப் எல்லாமே பிரிஞ்சிடுறாங்க. கொள்ளைக்கூட்டம் வருதுனால நீங்கள் பிரிஞ்சு காட்டுக்கு போயிடுறாங்க ஒய்ஃபும் குழந்தையும். ஜமீன்தார் தேட போகிறப்ப தான் அந்த குழந்தையோட இருக்கிற அம்மாவும் தொலைஞ்சிடுறாங்க 2 பேருமே. அதை வந்து இவர் ராஜா தான் இந்த ஜமீன்தாரை தான் போய் அதை வந்து மீட்டு எடுக்கிறதுனால தான் இவங்க 2 பேரும் காட்டில் மாட்டிக்கின்னு அம்மா ஒரு பக்கம் மாறிடுறாங்க, பையன் ஒரு பக்கம் போயிடுறான். அவன் தான் போய் மந்திரவாதிக்கிட்டேருந்து தப்பிக்கிறான். அப்புறம் வந்து இந்த பாம்புக்கிட்டேருந்து தப்பிக்கிறான். அப்புறம் கொள்ளைக்கூட்டக்காரத்துக்கிட்டே தப்பிச்சு வந்து லாஸ்ட்டில் அப்பா அம்மா எல்லோரும் ஒன்று சேர்றாங்க. இதில் வந்து இவன் அனுபவமாக இந்த யானையை பார்க்குறாரு, புலியோட தப்பிக்கிறது, அப்புறம் பாம்புக்கிட்டேருந்து தப்பிக்கிறது, இந்த மாதிரிலாம் சூழ்நிலை அந்த படத்தில் வருது. கொரில்லா வந்து வளர்க்குது. இவர் வந்து அந்த காட்டில் வந்து திசை மாதிரி போயிடுறாரு. புலி அம்மா ஒரு பக்கம் போயிடுறாங்க, புலி துரத்தவே பையன் ஒரு பக்கம் போயிடுறான். பையனை வந்து நடுக்காட்டில் வந்து தனியாக இருக்கவே இந்த கொரில்லா தான் எடுத்து காப்பாற்றி அதை வளர்க்குது. என்னதுங்க என்னதுங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஒரிஜினல் இல்லை ஆர்ட்ஸ் மட்டும்தான் ஒரிஜினலு. மீடியெல்லாம் வந்து சிஜியில் தான் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. சிஜியில் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஒரிஜினல் ட்ராகன் மாதிரியே பண்ணி கொடுத்தாங்க. புலி எல்லாமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. கேட்குறப்ப என்னென்ன மாதிரி மாற்றணும் எப்படி செய்யணும் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அவங்க. கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தாங்க. ஆமாங்க. அது நானே கற்பனையாக வந்து சரி நம்ம தமிழ் படத்தில் வந்து எல்லாம் வந்து குதிரையில் பறக்கிற மாதிரி அந்த பாயில் பறக்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு புதுமையாக பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு யோசித்து அப்புறம் ட்ராகன் மாதிரி இல்லை நம்ம மேஜிக்கல் படத்தில் அது மாதிரி வச்சு அதில் வந்து இவர் இந்த பூதமாக 2 பேர் நடிப்பாங்க, தம்பிராமையா ஜெகனும் நடிப்பாங்க. அவங்க வந்து இந்த குழந்தைய கடத்திட்டு போகிறப்போ ஏதோ ஒரு இதில் பறக்கணும்ல, பாயிலையோ குதிரை எதுலையோ பறக்கணும், அது ட்ராகனில் பறக்கிற மாதிரி நான் சொல்லி அதில் வந்து இந்த குழந்தைய கடத்திட்டு போவாங்க மந்திரவாதிக்கிட்ட போகிறதுக்கு. அந்த மாதிரி இது பண்ணுது. அது ஹீரோ வந்து சந்தோஷ் பிரசாத் நடிச்சிருக்காரு. அப்பாவா இந்த பையன் இருக்காருங்களேங்க, அவனுக்கு அப்பாவா அவர் நடிச்சிருக்காரு. அவர் ஜமீன்தாரர். ஒய்ஃப் சந்தோஷ் பிரசாத். ஆமாம். அப்புறம் ஒய்ஃபாவை நடித்தவங்க வந்து தீப்சிகான்னு அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் 2 பூதங்களாக வந்து தம்பிராமையா ஜெகனும் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எதுவும் தரல.
இல்லை ஒரு பக்கம் இந்த விலங்குகள் சிஜியோட இதுல இந்த நடிகர்களோட பட்ஜெட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம் ஆமாம். நம்ம தம்பி ராமையெல்லாம் கொஞ்சம் இதை பண்ண அவர் இந்த ஹீரோ. அப்புறம் ஆந்திராவில் வேறு வில்லன் ஒருத்தர் வந்து நடித்தார், அவரும் கொஞ்சம் பட்ஜெட் இதுதான். அப்புறம் இங்கே போஸ்டரில் வந்து சிம்பன்சியை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. என்னங்க? சிம்பன்சி அந்த குரங்கு. ஆமாம் ஆமாம். ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. ட்ராகன் இருக்குன்றீங்க, சஸ்பென்ஸாக வச்சுருக்கீங்களா இங்கே காணுங்க போஸ்டரில்? இல்லை, அது இன்னொரு போஸ்டரில் பண்ணணுங்க. ஆமாம். அவங்க யார் படத்தில் இருக்காங்க? எங்கள் பொண்ணு தாங்க. அவங்க டாக்டராக படிக்கிறாங்க, எம்டி படிக்கிறாங்க. இப்போ ஊர்லேருந்து வந்திருக்காங்க, எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கோசம் வந்திருக்காங்க. எனக்கு இந்த கதையெல்லாம் தெரியவே சரி, நம்ம இப்போ அந்த படமாக எடுக்கலாம், இப்போ நாம்ளே இயக்கி நம்ம எனக்கு படம்லாம் பார்க்குறோம் இல்லைங்க, படம் பார்க்குறோம், மற்ற எல்லாம் மூவிங்கெலாம் பார்க்குறோம். சரி நம்ம இந்த மாதிரி மேஜிக்கல் படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும். எனக்கு சின்ன வயசில் பசங்களாம் சொல்லுவேன், நான் கதை சொல்லுவேன். கதைங்களாம் எனக்கு இந்த மாதிரி கதைங்க தான் எனக்கே பிடிக்கும், இந்த மேஜிக்கல் படம், இந்த ராஜா ராணி கதைங்கள்லாம். அது மாதிரி எடுக்கலான்ட்டு நானே வந்து இந்த லொக்கேஷன்லாம் போயிட்டு அந்த இவர் யார் அது முத்தையா, ஒரு கேமராமேன், அவரை போயிட்டு நாங்கள் தடால போய் இந்த ஷூட்டிங் பார்ட்ஸ்லாம் பார்த்து இதை மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் குகைலாம் மாதிரி வந்து இங்கே வடபழனியில் பண்ணோம், அது பெரிய குகை மாதிரி பண்ணிட்டு அதில் அந்த லாஸ்ட்டு சீன் வந்து எல்லோரும் அந்த லாஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது சின்ன வயசுல மேடம் உங்களுக்கு கேள்வி, சின்ன வயசுல அம்மா அவங்களுக்கு கதை சொல்லி சோறு பண்ணிருக்காங்களா? ஆமா நிறைய அது இப்படி படமா எடுக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இது சின்ன வயசுல கதை சொல்றது, வாயால சொல்றது, சோறு அப்படிங்கிறது. இப்போ இவ்வளவு படம் போட்டு படம் எடுத்துருக்காங்க, உங்களோட கருத்து என்ன? அம்மா அப்போ இந்த வயசுல அந்த டேலண்ட்டை எங்களுக்கு தெரியும், அதனால நாங்கள் என்கரேஜ் பண்ணி நிறைய இமேஜினேஷனாக நிறைய ஸ்டோரிஸ் இப்போ நாங்களாம் எங்கள் குழந்தைக்கு சொல்லும்போது நிறைய விஷயம் சொல்ல தெரியாது. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அதுக்கப்புறம் அந்த கதை சொல்ல வளர்க்க முடியாது. பட் அவங்க வந்து ஒரு 1/2 hour சொல்ல சொன்னாலும் நல்லா கதை வளர்த்து நல்லா அருமையாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இவ்வளோ திறமையாக இருக்குன்னா நாங்களும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க. இந்த இதில் நீங்கள் யோசிச்சு இவ்வளோ சொல்கிறீங்களே, நீங்களே இமேஜின் பண்ணி எழுதுங்கன்னு கொஞ்சம் நாங்கள் என்கரேஜ் பண்ணாமல். பசங்க பேரம்பத்திகளுக்கு மட்டும் கதை சொல்கிற பாட்டு இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்குமா படமாக எடுத்துருக்காங்க. ஆமாம். வேற ப்ரொடக்ஷன் கம்பெனி கதை எழுதிட்டு படம் பண்ணுறது அப்ரோச் பண்ணீங்களா, இல்லை நீங்களே முடிவு பண்ணி? இல்லைங்க, இப்போ நான் ஒரு படம் எடுக்கலான்ட்டு நினச்சிருப்போ 2-3 பேரை கூப்பிட்டு கேட்டோம், கதை கேட்டோம் படம் எடுக்கலான்ட்டு. அவங்க சொன்னது எனக்கு பிடிக்கல, ஒரு பூதம் கதை, பேய் கதை, இது மாதிரி கம்பெனி கதை, இது மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு எங்கள் பசங்க சொல்லி எனக்கு இது கதைலாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன சொன்னாங்க, அப்போது உனக்கு தான் கதையே தெரியுமா, நீங்களே கதை எழுதி நீங்களே பண்ணலாமேன்னு. பிறகு அதுக்கப்புறம் தான் நான் கதையெல்லாம் எழுதி அது கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாம் அது இது. இப்போது ட்ராகன் வருதுன்னா அதுக்கு முன்னே என்ன பண்ணலாம், அந்த காலத்தில் வந்து வெறும் பாய் இது மாதிரிலாம் வந்தது, நம்ம பண்ணுறது வேறு புதுமையாக இருக்குது. அது மாதிரி நான் தான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி இந்த கதை ஃபுல்லாக நான் தான் பண்ணது. அதில் பாட்டு வந்து ஒரு பாட்டு நம்மளே பண்ணலாம், விநாயகர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் விநாயகர் பாட்டு ஒன்று எதாவது நானே எழுதி இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும். 4 பாட்டு இருக்குங்க. 2 பாட்டு சிம்மையை பாடியிருக்காங்க. ஃபுல்லாக முடிச்சு சென்சார்லாம் வாங்கிட்டு படம் ஏப்ரல் ரிலீஸ் பண்ணலான்னு. எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் ஃபேமிலியில் எல்லாமே பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த படத்தில் அவங்களோட பங்கு என்ன? உங்க டாக்டரோட பங்கு தான் இருக்கா? இல்லை, அவங்க வந்து படம் பார்க்குறப்ப ஷூட்டிங் எப்போனா வருவாங்க, பார்ப்பாங்க. இதில் வந்து ப்ரொடியூசர் இல்லைன்னா பாட்டுனது ஏதாவது சம்மந்தப்படுறாங்க? இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. அவங்க படிக்கிறாங்கல்ல, அது ஹாஸ்டல் தங்கி படிக்கிறாங்க. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் டைரக்ட் பண்ணனால ரொம்ப ஈஸியானவங்க கிடையாது, நீங்கள் பாட்டு பண்ணுறீங்க. இல்லை, ஸ்டோரி எந்துன்றதுனால நம்ம மற்றவங்ககிட்ட சொன்னோன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து வேறு மாதிரி. இப்போ இவருக்கு கதை இந்த மாதிரி கதை வைக்கலாம், அதில் வேறு கதை. இந்த படத்துலேயே நான் ஒரு கதை சொன்னேன்னா இதில் வந்து இவங்கள நுழைச்சி விடலாம், அவங்களுடைய கதையை சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த டிராகன் கொரிலாக்கு பதில் ஒரு அம்மாவை போட்டு அவங்க வளர்க்குற மாதிரி பண்ணலாம், அப்படி கதையை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் அதெல்லாம் வேணாங்க, நான் சொல்கிற கதை தான் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கணும், ரியலாக எதுவும் மாற்றக்கூடாது. பார்த்தீங்கன்னா சினிமா நடிக்கணும் தான் வருவாங்க, டைரக்டும் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஆள் நீங்கள் தான் நினைக்கிறேன், ட்ரைனிங்லாம் இருக்காங்க. எதுனா சாதிக்கணும். இல்லை இல்லை, இந்த படம் ஃபுல்லாகவே எல்லாருமே ஃபேமிலியிலேருந்து பசங்கள்லேருந்து எல்லாமே பார்க்கலாம். இந்த படம் ஆர்வமாகவும் இருக்கும் இது. ஏன்னா இப்போ சின்ன பசங்க இப்போ இந்த மாதிரி கதை இப்போ இதோட பார்த்தது இல்லைல்ல, இப்போ தானே புதுசாக பார்க்குறாங்க, அதனால் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். இந்த மிருகங்கள். மியூசிக் டைரக்டர் முத்து கணேஷ்,
முத்து கணேஷ் அவர் பண்ணியிருக்கார், நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் மொத்தமே நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. கேமராமேனும் அவரும் வந்து முத்தையா வந்து அவரும் நல்ல கேமரா நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக கொடுத்து நல்ல ஷூட்டிங் பார்ட்டுக்கு போனாவே இந்த லொக்கேஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும், இதில் நல்லாயிருக்கும்னு அவரும் சொன்னார். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி 2 பேரை வச்சு நான் கொஞ்சம் ஹெல்ப்பு கொஞ்சம் கூட வச்சு பண்ணிட்டேன். எதிர்காலத்தில் தொடர்ந்து படங்கள் இயக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இது வந்து பார்த்து மக்கள் வந்து நல்லா ஆர்வம் கொடுத்து நல்லா இது ரீச் ஆச்சுன்னா அடுத்த படம்லாம் எடுக்கலாம் தாங்க ஆர்வமாக தாங்க இருக்காரு. ஏன்னா ஒரு பெண் இயக்குனர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப குறைவு, அதனால் நீங்கள் பண்ணது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். மேடம் தமிழ்நாட்டில் எத்தனை நாள் ஷூட்டிங் போனீங்க? அவர் 20 நாள் இருக்குங்க, 25. ஆமாம், ஆனால் மழை தான் அப்போது. ஆமாம், சிஜி ஒர்க் எத்தனை நாள் பண்ணீங்க? அது ஒரு 2-3 மாதம் போயிடுச்சுங்க, அது ரொம்ப நாள் போச்சு, அது 4 மாதம். ஏன்னா அந்த கொரில்லாக்கே நம்ம அது உருவாக்கி அது நடக்கிறது ஓடுறது பண்ணுறதுக்கே கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு. ட்ராகனுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு, புலிக்கும் கொஞ்ச நாள் பண்ணாங்க. அந்த குதிரை மட்டும்தான் ரியலாக பண்ணது. அந்த வில்லன் இவங்கெல்லாம் வராங்களே சண்டை போடுற சீன் எல்லாம் மிருகங்களை வந்து தாய்லாந்து போகலாம் தான் ஐடியா பண்ணி எல்லாமே மூவ் பண்ணோம் எல்லாமே. அதுக்கப்புறமா வந்து சரி அதை விட்டுட்டோம். பர்மிஷன் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப நாள் இழுத்துரும் அது பர்மிஷன் வர்றதுக்கே. அதில் உங்கள் படம் டிலே ஆகும், அதனால நம்ம இப்படி போயிடலான்ட்டு இது மாறிட்டோம். இல்லைன்னா அது விசாக்கெலாம் கூட ட்ரை பண்ணோம் அந்த எடுக்கலாம் படம்ன்ட்டு. ஆமாம், ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு தான். ஓ அப்படிங்களா? ஆமாம், குழந்தைங்களுக்கான படம் தாங்க. ஆமாங்க. ஆமாம், அடுத்த படத்துக்கும் எழுதி ரிஜிஸ்டரும் பண்ணிட்டோம். ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்த்து. தேங்க்யூ.